என்னடா அப்படி என்னடா பார்சலு ஓடுறா மாதிரி அசரி ஓடுறா மாதிரி அக்கறை வீடியோ கேமரா பார்த்தாலே ஓடுறா மாதிரி சத்தியமாக சொல்கிறேன். வண்டி எங்கேயாச்சும் நிப்பாட்டிட்டு சிரிக்கணும் போல இருக்கு. அவ்வளோ வயிறெல்லாம் வலிக்குதுங்க. அங்கே சிரிக்க முடியலங்க கத்தி. இதெல்லாம் இதை பார்சல் போட்டுட்டு இருக்கு. அட பாருங்களா என்ன அமேசான் டப்பா மட்டும் இருக்கு. என்ன பிரிச்சுட்டியா? அவ்வளோ அவசரம் உனக்கு கூட என்ன இருக்குன்னு வைப்போம். ஆமா ஏன்டா என்ன அப்படி இருக்கு? தயவு செய்து இனிமே பார்சல்லாம் இது மட்டும்லாம் போடுற வேணாம்னு சொல்லிடு. இந்த பையலுக்கு கடவுளே பிரேக்கப் ஆயிடணும். நிறைய நினைச்சு சிரிக்க வேண்டியதா இருக்குடா. சி சொல்லலாமா வேணாமன்னு இருக்கு. ஏன்னா சொல்றேன்டா வீடியோல. ஹே ஃபேமே எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட தம்பியோட ஆள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பார்சல் அனுப்பி விட்டுருந்துச்சு. எங்கள் மாமா பொண்ணு தான் அது. பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பார்சல் அனுப்பிவிட்டு அந்த பார்சலை போயிட்டு தான் வாங்க போயிருந்தோம். நானும் அதை ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே சரி மொபைல் வாங்கி அனுப்பிவிட்ருக்கு இருக்கு அப்படின்னு நினச்சேன். ஏன்னா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மொபைல் வச்சா எவ்வளோ பெருசு இருக்கும் அந்த மட்டும் இருந்துச்சு. அதுவும் அது அமேசானில் உள்ள பார்சல் போட்டு வாங்கியிருந்துருக்கு. அது மேலே கிஃப்ட் கவர் சுற்றி போட்டுருக்கு. அங்கேயே அந்த பைப் பிரிச்சு விட்டான். அதில் என்ன இருந்துச்சு ஏதாச்சுன்னா செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அது கிரிஞ்சு அது இதெல்லாம் ஒரு பார்சல்னு இதை போய் மனசாட்சி இல்லாமல் அனுப்பி விட்ருங்க. சரி நான் என்னன்றதை உங்கள் சஸ்பென்ஸை நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல்லைக்கு ஆள் வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு கண்டென்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நின்று உங்களுக்கு ஒரு ஆளை காட்டுறேன். ஓய் கேரு ஏலே, இது செவட்டை, இது ரங்கா, அது காமேஷு. ஓய் இங்கே வாயே, இங்கே பாருங்க 4 இது கிடக்கு. அப்பா ஏங்க இந்த தம்பி வந்து ஃபோன் பண்ணி ஆள் ஏதோ பார்சல் அனுப்பி விட்ருக்கு, அதை வாங்க போகணுன்னா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். சே என்ன வர வர ரொம்ப மோசம் பண்ணுறான் அந்த பைய. என்ன பண்ணி தொலைகிற? தம்பியாக போயிட்டான், முடியாதுன்னு சொல்ல முடியல. தாங்க 3 டைம் கால் பண்ணியிருக்கான். ஹலோ எங்கடா இருக்க? கிளம்பிட்டியா? என்ன சரி சரி சாப்பிட்டுட்டு இருந்தேன்டா, அதான்டா ஃபோன் எடுக்க முடியல. சரி பெரிய பெரிய பர்சலா இல்லை சின்னதா? சரி வை, வெளில வந்து நின்று வந்துட்டேன், கிளம்பிட்டேன்டா. ஏன்டா வைடா, வை வை. ஐயோ ஐயோ இன்னுங்க வரான், அவனை போய்ட்டு ஏற்றிட்டு கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. எவ்வளோ நான்டாச்சு அப்படி என்னடா உனக்கு நரேஷு? என்னடா அப்படி என்னடா பார்சலு? ஐயோ ஐயோ தலையெழுத்து மயிர்றவனோட ஓடுறா மாதிரி அசரி ஓடுறா மாதிரி அக்கறை. வீடியோ கேமரா பார்த்தாலே ஓடுறா மாதிரி பாப்பா மாதிரி அங்கே. ஒழுங்காக இன்ட்ரோ கொடுக்கவே இல்லை பாருங்க. ஹே ஃபேமே எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த இன்ட்ரோ கொடுத்தாதாங்க ஒரு வீடியோ போடுற ஒரு ஃபீலே வரும். இப்போ எங்கடா போயிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு தற்கூரி என் தம்பி இருக்காம பாருங்க, அவன் ஆளை ஏதோ அனுப்பி விட்ருக்காம்மா பார்சலு. அதை வாங்குறதுக்கு 4 மணிலேருந்து ஃபோனுங்க. எங்கள் ஊரில் இன்றைக்கி பக்கத்தூர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருவிழா. இன்றைக்கி ஏதோ என்னமோ சொன்னாங்க, ஏதோ சம்திங் நேம் சொன்னாங்க, என்னென்னு தெரியல. என்ன திருவிழா அதுக்கு கூட போகாமல் இந்த பைய போட்டு டார்ச்சர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேனே, சாப்பிடவே உள்ளங்க. வா 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 வான்னு அவ்வளோ ஃபோனு நச 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 நசன்னு அடிக்கிறான். அப்படி என்னடா பார்சல் அனுப்பி விட்ருக்க முடியும்? வாண்ணா வந்துட்டானா கால் பண்ணுறாங்கண்ணா வானான்றான். அது வீட்டிலே வந்து கொடுக்க முடியாமல் இப்போ திருத்திரம்படி கிளம்பி போயிட்டுருக்காங்க. இந்த பையலுக்கு கடவுளே பிரேக்கப் ஆயிடணும். இப்போ நல்லா ஜாலியாக சந்தோஷமாக குண்டி தூக்கும். ஃப்யூச்சரில் தெரியும், இன்னும் ஒரு 2 வருஷம் போட்டோம். 2 வருஷம் போதானே தெரியல. போணுச்சுன்னா அப்போ தெரியும் குண்டி ஒலினா என்னான்னு. ஐயோ ஐயோ அனுபவத்தில் சொல்கிறேன், கேட்டுங்க. எவனும் லவ் மட்டும் பண்ணாதீங்கடாம்பி. அப்பா சாக்கடையில் நம்ம சாக்கடையிலையும் நம்ம மூஞ்சிலே அடிச்சுக்கிற மாட்டோம். அது எல்லாருமே அப்படி சொல்ல முடியாது. சில பேர் என்ன பண்ணுறது, சில ட்ரூ லவ்வும் இருக்குது. அது லவ் மேரேஜ் வரைக்கும் போயிருக்கு. நான் இல்லை லவ்வெல்லாம் தப்புன்னெலாம் சொல்லலை. பார்த்து சூதானமாக இருந்தேங்க. எப்போ லவ் பண்ண ஒரு டைம் நமக்கு வரும், அப்போ பார்த்துக்கலாம். அதுவும் நல்லதாக பார்த்து நல்ல பொண்ணாக பார்த்து
நல்ல பையனாக பார்த்து லவ் பண்ணிங்க. இப்போ என்ன பசங்க பொண்ணுங்களை லவ் பண்ணுறதோட பயலும் பொண்ணும் லவ் பண்ணுறது தான் அதிகமாக இருக்குது. முக்கியமாக பொண்ணும் லவ் பண்ணுறது தான் அதிகமாக இருக்குது. நான் தப்பாலாம் சொல்லலை எதையுமே, அது அவங்களோட விருப்பம், அவங்களோட இது. நான் எதுவும் தப்பாலாம் சொல்லலை, நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துக்கிறாங்க. நமக்கு எனக்கு இதெல்லாம் தேவையா சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ நேராக இங்கே பாருங்க, மணின்னு பார்த்தீங்கன்னா 4:30 4:30 இருக்கும், 4:40 இருக்கும். இதில் 10 நிமிஷம் கூட ஓடுது, 4:40 இருக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா என் கசின் சிஸ்டர் வீடியோ காலையிலே ப்ராங்க் பண்ணியிருப்பா. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நைட்டு சாயந்தரம் போய்ட்டு அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருந்தேன். வீட்டில் அழைச்சிட்டு வந்து தங்கியிருந்து நைட்டு தங்கிட்டு காலையில் அவங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க. அப்போ அவங்க அம்மா தான் சொன்னாங்க, இருக்கட்டும் தம்பி, வச்சு நாளைக்கு 2 நாள் லீவு தானே, இங்கே இருக்கட்டும் அப்படின்னாங்க. இப்போ என்னமோ கடந்து இல்லை தப்பாக நினச்சிப்பாங்க, வேணாம் அப்படின்னு சொல்கிறா பைத்தியம். நான் அழைச்சிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் வீட்டில். அவங்க அம்மாவே சொல்கிறாங்க, இப்போ கடந்துட்டு ஆடுறாங்க, கடந்துக்கிட்டு என்ன சொல்கிறேன்னே தெரியல. அதான் நேராக இப்போ இந்த பயல்கிட்ட தலை வாட்டுக்கு அடிச்சுக்கிற, வேடாண்டான்னு. இங்கே இருங்க, இப்போ 100 பெட்ரோலு, அன்னைக்கு 500 ஒத்தா. அது 500 ஏங்காசுங்க, ஏங்க என்னையே ஏமாற்றி என்கிட்ட டிமிக்கி கொடுத்துருக்காங்க அன்னைக்கு. அதான் நேராக இப்போ போயிட்டு பார்சலை போய்ட்டு வாங்கிட்டு வர வேண்டியது தான். கடுப்பாகுது, இங்கேருந்து போகணும்ல, எரிச்சல் ஆகுது. ஆமாம், சரி ஃபேமே, நான் திருத்திரம்பிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். எதுக்கு வாங்க போவோம், பறக்க ஆரம்பிக்கலாமா? திருத்துறை பூண்டி வந்துட்டோம். திருத்துறைவண்டிக்குள்ளே வந்துட்டோங்க. எங்கடா இருக்கு போஸ்ட் ஆஃபீஸு, கொரியர் ஆஃபீஸு? பஸ் ஸ்டாண்டு தாண்டி போகணுமா? ஐயா, பஸ் ஸ்டாண்ட்னாலே ஒரு அலர்ஜியே, ஸ்கூல் விட்ற டைம் வரையே. ஐயா, அட்ரா ஆயோ கொல்ட்ரா, இன்னைக்கு சரியான வெட்ட இருக்குடா இன்னைக்கு. இப்போ என்ன பண்ணுறது, நேராக போயிட்டு பார்சல் வாங்கிட்டு எனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுது. திருத்திரம்புக்கு வந்தால் என்ன பண்ணுறது? ஏதாச்சும் பண்ணணும்னா நீங்கள் நினைக்க மாட்டேல்ல, ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கு மைண்டுக்குள்ளே, என்ன ஓடுதுன்னு தெரியல, கடுப்பாகுது. சை, நசன்னு எரிச்சல் ஆகுது. அதோட ஃபேமிலி நிறைய பேர் இது நான் ஸ்டோரி போட்டிருந்தேன் இன்ஸ்டாவில், ட்ரிப்பு ரைடிங் ஏர்ஸ் இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ என்ன கதைன்னா ஃபுல்லாக ரைனாமா இது. அது இப்போ என்ன, இப்போ நான் அன்றைக்கி இன்ஸ்டாவில் லைவ் போட்டிருந்தேன்னா அதுலேருந்து நிறைய பேர் கோயம்புத்தூர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து எல்லாமே கிட்ட தானே, அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல எல்லாம் எங்கெங்கே என்ன நடக்குது அப்படின்னு. அதனால் கேரளா பசங்கள்கிட்டே சில பேர்கிட்ட விசாரித்தேன். அங்கேயும் மூணாறு இங்கெல்லாம் மழையாமா, சரியான மழை. அதனால் நம்ம போனாலும் ஒழுங்காக பிளாக் பண்ண முடியாது, அதனால தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதே பார்த்துட்டு கொடைக்கானலும் அப்படி தான். கொடைக்கானல், கொல்லி ஹில்ஸ் போயிட்டு வந்துட்டோம். கொல்லி ஹில்ஸ் எனக்கு பெருசாக பிடிக்காது, அந்த ஏர் பெண்ட் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி அங்கே விஷயம் ஒன்றும் இல்லை. அதனால தான் நான் கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் கொடைக்கானல் பார்த்திங்கன்னா மழையாக இருக்காமா, அதே மட்டும் மூணாறு இதெல்லாமும் மழையாக இருக்காமா, என்ன பண்ணுறதுனே தெரில. அதே மட்டும் இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எந்த எப்படி எனக்கு எப்படின்னா மழையெல்லாம் போய்விடாது, ஒரு சில்னஸான கிளைமேட் இருந்தால் போதும். ஆனால் ஹில்ஸ் பகுதிக்கு தான் போகணும். ஊட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. ஊட்டி நான் இன்ன வரைக்கும் ஊட்டி விசாரிக்கலை யார்ட்டையும். ஊட்டியை பற்றி யாரும் பெருசாக எனக்கு டிஎம் பண்ணவும் இல்லை. ஊட்டி எங்கேயே ஊட்டி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக. சரி, அப்படின்னா ஊட்டி இருந்தால் சொல்லுங்கண்ணா. ஊட்டியில் கிளைமேட் நல்லா இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம ஊட்டி வரலாம். ஆஹா, சே, பேசாமல் இங்கேயே நிற்கலாம். எங்கடா இருக்குது கொரியர் ஆஃபீஸு? இன்னும் ஸ்ட்ரைட்டாக போகணுமா? ஃபஸ்ட்டு அங்கேயா? அங்கிட்டு இருக்கா? இன்னும் நேராவா? அடா பாவி, நரேஷ் 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்ரு. ஏன் அப்பா வேணாண்டா, உன் காலில் வேணா விழுவுறேன், பெட்ரோலே வேணாண்டா, நானே போட்டுக்கிறேன்டா அப்பா. இனிமேல் செல்லை உன் கையிலே கொடுக்கக்கூடாது. இப்போயே வச்சிருக்க செல்லு பின்னாடி 100 ரூபா. எங்கே இருக்கு? எங்கடா இருக்கு? அதுக்குள்ளையா? சரி, இப்போ எடுத்து வாங்கிட்டு அப்போ நான் எதுக்கு வரணும்? 4 ஹவரில் படா, நீ போய் வாங்கிட்டோ. நான் வேணா பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கட்டா? நான் பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கட்டா? அதா வாடா.
என்ன இப்படி இருக்குடப்பா? இவ்வளவு நேரமா உனக்கு என்ன அமேசான் டப்பா மட்டும் இருக்கு? அவ்வளவு அவசரம் உனக்கு? கூட என்ன இருக்குன்னு வைப்போம். ஆமா யா ஏன்டா என்னடா அப்படி இருக்கு? என்ன சரி சரி வீடியோ வீடியோ சரி சரி கூட கூட காட்டல வீடியோல காட்டல. அட்டச்சி இல்லாது என்னடா இதை பார்சல் போட்டுட்டு இருக்கு? அட பாவீங்களா டே சி நான் என்னவன் நான் போன்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா இங்கேருந்து. என்னடா இதை போய் பார்சல் அனுப்பிட்டுருக்கு? என்ன இது என்னடா இதை போய் பார்சல் அனுப்பிட்டுருக்கு? நான் வேற என்னமோ இருக்குன்னு நினைச்சேன்டா பார்சல்ல. நான் இங்கிட்ட போயிட்டு இருக்கேன் லூசு மாட்டேன். என்னடா என்னடா அது பார்சல் இது? ஏன் இதை போய் இது இதான் நம்ம இதுல இருக்க நரேஷ் ஆளுக்கு சரியான டேஸ்டா. நான் பேசண்டா வாழ்கிட்ட கண்டிப்பா பேசண்டா, பேசி அவனு இதை பத்தி. அட பாவீங்களா ஏங்க நானும் என்னமோன்னு நினைச்சேங்க பார்சல் என்னோன்னு இதை போய் பார்சல் போட்டு விட்டுருக்கு பாருங்க. லே நரேஷ் நினைச்சு நினைச்சு சிரிக்க வேண்டியதா இருக்குடா. என்னடா ஜலவிடாது உனக்கே ஒரு மாதிரி இருக்கா? அட பாவீங்களா சே நானும் என்னடா என்னடா ரெண்டு பேரும் பேசி தவிர பாம்பை வெளில விட மாட்டேறீங்கன்னு நினைக்காதீங்க. அவன் காமிக்க விடான்னு சொல்லியிருக்காங்க, அதனால தாங்க காமிக்கலை. இல்லைன்னா நான் இப்போயே காமிச்சிடுவேன். நான் வீடியோவில் காமிக்க விடான்ருக்கான். என்ன பார்சல்னா அட பாவீங்களா சே என்ன இதுக்கு விடலடா. அப்பா கூப்பிட்றாங்க யாரோ, பட் இருந்தாலும் போலீஸ் நிற்கிறாங்க, நிற்க முடியாது இங்கே. அப்பா ஒட்டனே இருக்கு போ யாரையோ. சரி மேம் நான் இந்த விளாக இதோட என் பண்ணிக்கிறேன். எனக்கு சிரிப்புனாது ஆக முடியல. நான் சத்தியமாக சொல்கிறேன், வண்டி எங்கேயாச்சும் நிப்பாட்டிட்டு சிரிக்கணும் போல இருக்குது. அவ்வளோ வயிறெல்லாம் வலிக்குதுங்க. அங்கே சிரிக்க முடியலங்க கத்தி. நான் சிரிச்சேன்னா கத்தி சிரிச்சு போடுவேனா, வெக்கமாக இருக்கும், எல்லோரும் பார்ப்பாங்க. அதனால நான் எங்கேயாச்சும் போய் எங்கேயாச்சும் நின்றுட்டு சிரிச்சாதாங்க மனசு ஆறுதல் அடையும். இந்த பையன் இதை போய் இது சத்தியமாக சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு இதை போய் பார்சல் போட்டுருக்கு. சை ஒரு மாட்டை இருக்குன்னு நினைக்கிறப்ப. ஐயோ ஐயோ சரி சரி மேமே இந்த விளாகை இதோட என் பண்ணிக்கிறேன். என்ன நரேஷ் ஒன்று நினச்சா சிரிப்பு தாண்டா வருது. ஐயோ 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 தயவு செய்து இனிமேல் பார்சல்னா இது மட்டும்லாம் போட வேணான்னு சொல்லிடு. பார்சலே போட வேணான்னு சொல்லு. நேரில் வந்தாங்களாண்டா அதெல்லாம். அட கிரிஞ்சு குயலா ஏங்கடா. ஐயோ இது ஒரு என்னங்க சொல்கிறேன்னு தெரிலங்க. இன்னுங்க ஃபஸ்ட்டு நான் வீடியோ எப்படின்னா நின்று சொல்லலாமா வேணாமன்னு இருக்குது. நான் சொல்கிறேன்டா வீடியோவில். டே நான் வீடியோவில் சொல்கிறேனே இந்த என்ன பார்சல்னு வீடியோ அதான் என்ன பார்சல் வந்துருக்குன்னு சொல்லிட்டேன் சொல்கிறேன்டா. என்னடா உன் ஆளோட டேஸ்ட்டை தெரிஞ்சுக்கிட்டுண்டா எல்லாரும். ஐயோ ஐயோ ஏன்டா தக்குனான்ட்டி. ஐயோ 6.5 hours later. ஐயோ சத்தியம் எத்தனை மணியை பாடுறா, எத்தனை மணி ஏங்க போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேங்க. போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டு இவ்வளோ நேரம் எப்போ தெரியுமா 5 மணிக்கே என்னமோ வந்தோம். அரை மணி நேரம் நின்றுருக்கோம், 3/4 மணி நேரம் நின்றுருக்கோம் பாருங்கள். எதுக்குன்னு கேங்க வேணாம் எது சரி வேணாம் அதை விட்டுருங்க. என்னோட இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா எங்கள் மாமாட்ட இருந்துச்சு. அதுக்கு எங்கள் மாமா பார்த்திங்கன்னா வெளில போயிட்டாங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்பில் போட்டு எடுத்து காமிக்கிறதுக்குள்ளே போகவும் சொல்லலை. இப்போ அரை மணி நேரமாக அங்கேயே நின்றுருக்கோம் பாருங்கள். இப்போ தான்
சரி அவங்க சொல்லிட்டாங்க இது மட்டும் ஹையர் சிசி பைக்லாம் பிடிக்க சொல்லியிருக்காங்க தம்பி, நீங்கள் என் மேலே கோவப்படுறதுல ஒன்றும் இல்லை அப்படின்னா. நான் அது சொல்லலை, நான் வட்டில் அமைதியாக நின்றுட்டு இது மட்டும் எடுத்து கொடுத்துட்டே வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா காமிச்சது மட்டும் இது மட்டும் இன்சூரன்ஸ் இல்லைண்ணா வெளில மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ஆர்எஃப் அண்ணன் நல்ல வேலை என்ஆர்எஃப் அண்ணன்ட்ட ஃபோன் பண்ணி இது மட்டும் மாட்டிக்கிட்டேன், இன்சூரன்ஸு பேப்பர் கையில் இருக்கு ஆனால் ஃபோட்டோ எடுத்து கொடுக்க ஆள் இல்லைண்ணே அப்படின்னோன்னே அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆப்பு சம்திங் சொல்லி அதுக்கப்புறம் நம்பரை போட்டு பார்த்து இன்சூரன்ஸ் 2028 வரைக்கும் இருக்குது, பயப்பட தேவையில்ல. அதுக்கப்புறம் காமிச்சேன் இந்த மாதிரி 2022-28 வரைக்கும் இருக்குது அப்படின்னா இன்சூரன்ஸு புக்கு லைசன்ஸ் எல்லாம் காமிச்சேன். சரிண்ணா அதுக்கப்புறம் போக சொல்லிட்டாங்க. எப்பா நீ மணியை பார்த்தீங்களா 5:45 ஆகிட்டுங்க இப்போ தான். சரி ஓகே நம்மள்ட்ட நல்ல வேலை எல்லாமே இருக்குது கையில், கரண்ட்டில் இருக்குது, எல்லாத்தையும் காமிச்சிட்டு நம்ம கிளம்பிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லாத்தையும் காமிச்சிட்டு கிளம்பிட்டோம். எனக்கு அங்கேயும் என்ன சிரிப்புனா நல்ல வேலை இந்த பார்சல் வச்சுருந்தோம், அந்த பார்சல் உள்ள என்ன இந்த டப்பா உள்ள என்ன இருக்குன்னு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். ஒக்கா மக்கா சிரிப்புண்ணா சிரிப்பு. எங்கள் அம்மா சரியாக இருந்திருக்கும் நேரம், ஒரே ஃபன்னாக இருந்திருக்கும். இதை மட்டும் காமிக்க சொல்லியிருந்தாங்கன்னா சே காமிக்க சொல்லலைங்க. நரேஷு போலீஸு அந்த டப்பாவில் என்ன இருக்குன்னு காமிக்க சொல்லியிருக்கணும். அப்பலாம் ஆஹா அப்படிதான் சூப்பரு. ஐயோ ஐயோ எப்பா ஐயோ பசங்க வேறு கிளம்பி நிற்கிறாங்களாங்க. நான் கூட சொன்னேன்னா உங்கள்கிட்ட திருவிழா எங்கள் ஊரில் அப்படின்னு, அதுக்கு வேறு கிளம்பி நிற்கிறாங்க, அதுக்கு வேறு போகணுங்க. ஆஹா ஆஹா கல்யாணம் மலரா கல்யாணம். Oh my god. திங்கே போலீஸா அன்னை ஆடியோ தேவதானம். என்னது டாட்டா என்ன? சரி ஃபேமே இந்த vlog இதோட என் பண்ணிக்கிறேன். சேனலுக்கு வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் ஐக்கான் பண்ணி ஆள் வச்சுங்க, அப்போ தான் அப்புறம் வீடியோ கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். சரி இந்த அம்மா யாயோ எங்கேயா வர கண்ணு முன்னு தெரியாமல் எங்கேயோ போயிட்டு கம்பிக்குள்ளே போடுற மாட்டோம் இருக்குது. இங்கே அட்டியெல்லாம் இங்கே உட்காந்துருக்கு, அங்கே பிடிச்சிட்டாங்க. எவ்வளோ நேரம்ன்ற